எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகான்னு சொல்றதுக்கு இந்த துவாபர யுகம் முடிந்து ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகுது. எல்லோரும் வியாச பகவானிடம் வந்து, சுவாமி துவாபர யுகம் முடியுது, நாளையிலிருந்து கொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி, எங்களுக்கெல்லாம் ஆதரவு. வியாச பகவான் சொன்னார், ஏன்பா கவலைப்படுறீங்க, கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன். கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினான். கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர். அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகழ். திருப்புகழ்கிற அந்த பேரு அருணகிரியார் வைக்கல. எங்க பெரியப்பா பழைய நூல் எழுதியிருக்கார், வாரியார் அறிவுரை.